ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 12th டிசம்பர் 2024 நியூஸ் பேப்பர் பார்ப்போம் இன்னைக்கு. அது எப்படி ஒரு சோர்ஸை வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 1, பார்லிமெண்ட் சீஸ் த கியோஸ் அமேட் பிஜேபி காங்கிரஸ் டசல். ஸோ இதில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ் தான். இதில் வந்து ஒன்றும் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த ஒன்றும் இதுவும் இல்லை ஆக்சுவலாக. அடுத்து பார்த்தீங்கன்னா protect places of worship act says multiple pleas in சுப்ரீம் கோர்ட். ஸோ இப்போ கண்டினியூஸாக நம்ம படிச்சுட்டு வரதான் அந்த பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991 அதனுடைய ப்ரொவிஷன்ஸு ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் படிங்கன்னு சொன்னோம். ஸோ அது ஹஸ் பீன் ரிப்பிட்டேஷன் தான். ஸோ அது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. ஏன்னா ரிப்பிட்டேஷன் தான் பண்ணிட்டுருக்கு. நீங்கள் ஒரு முறை காம்ப்ரிஹென்சிவாக கவர் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் டன் அண்ட் டஸ்டட். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போசிஷன் பிளான்ஸ் மோஷன் டு இம்பீச் யூபி ஜட்ஜ். ஸோ ஒரு யூபி ஜட்ஜ் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து ஒரு ப்ரைவேட் ஈவெண்ட்டில் வந்து பங்கேற்று பேசினார் அப்படின்றதுனால அவர் மேலே அப்போசிஷன் வந்து இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வராங்க. ஸோ அதுக்கு என்ன நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இம்பார்ட்டன்னா, ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜோ இல்லை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோ அவரை விட இம்பீச் பண்ணுறது, அவருடைய ரிமூவ் பண்ணுறது, அதனுடைய ப்ரொசீஜர் பார்க்கணும். அதுக்கு இப்போ நோட்டீஸ் வந்து 50 எம்பிஸ் வந்து ராஜ்யசபாலையும் 100 எம்பிஸ் வந்து லோக்சபாலையும் என்டோஸ் பண்ணியிருக்கணும் அந்த நோட்டீஸ், அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது கொஞ்சம் சர்ச் பண்ணி இப்போ லக்ஷ்மிகாந்த் பாலிட்டியில் இருக்கும் ஜட்ஜஸ் வந்து எப்படி இம்பீச் பண்ணுறது அப்படின்ட்டு, என்ன ப்ரொசீஜர் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து இதுவில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ப்ரிலிம்ஸில். ஸோ அது கொஞ்சம் சர்ச் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சிங்க. மற்றபடி ஃபஸ்ட் பேராகிராஃபில் வேறு ஒன்றும் இல்லை. அதேமாதிரி டிஎன்பிஎஸ்சி எதுனா படிக்கிறதுனா நீங்கள் இந்த artisans to receive up to 23 lakh under scheme covering 25 trades. ஸோ இந்த கலைஞர் கைவினை திட்டம் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் டிஎன்பிசி படிக்கிறதுனா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேஜ் அந்த நோட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. மற்றபடி யூபிஎஸ்சி அது நாட் இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் இப்போ பேஜ் நம்பர் 3 and 4, 2 and 3ல் எதுவும் இம்பார்ட்டண்ட் இல்லை. பேஜ் நம்பர் 4ல் அது தட் மீன் டிசம்பர் 12 அதில் பார்த்தீங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் 3 ஃபார் abetting சைபர் ஃப்ராட் ஆஃப் ₹3.84 crore. ஸோ இதில் நமக்கு என்ன இம்பார்ட்டன்னா, சைபர் ஃப்ராட்னா என்ன, சைபர் செக்யூரிட்டினா என்ன, ஓகேவா? சைபர் செக்யூரிட்டி அது இம்பார்ட்டண்ட். நேஷ்னல் லெவலில் என்னென்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க, இன்ஸ்டிடியூஷனல் வைஸாக, ஸ்கீம்ஸ் வைஸாக, அடுத்து ஸ்டாச்சுவரி ப்ரொவிஷன்ஸ் அந்த மாதிரி படிங்க. அடுத்தது நேஷ்னல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டலும் ஒன்று இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன, அதெல்லாம் நீங்கள் சைபர் செக்யூரிட்டிக்கு GS3யில் எழுதும் போது மெயின்ஸில் நீங்கள் இதெல்லாம் கோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எட்ஜ் மார்க் கிடைக்கும். ஸோ இந்த சைபர் செக்யூரிட்டிக்கு ரிலேட்டடாக அதை படித்து வச்சுங்க. இதுக்கு அந்த நியூஸ் அவ்வளோதான் இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 5, ஸ்மார்ட் இண்டியா ஹேக்கத்தான் 2024 ஃபைனலி அண்டர்வே இன் கோயம்புத்தூர். ஸோ ஸ்மார்ட் இண்டியா ஹேக்கத்தான்னா என்னென்னு படிக்கணும், அதனுடைய ஃபீச்சர்ஸு அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் தான் கேட்பாங்க. மற்றபடி நாட் மச் இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ பேஜ் நம்பர் 6ல் பார்த்தீங்கன்னா ஃபீல்ஸ் லைக் ஹோம் சே ஸ்டாலின் as he reaches கேரளா ஃபார் வைக்கம் சத்யாகிரகா சென்ச்சினரி செலிப்ரேஷன்ஸ். ஸோ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னா, வைக்கம் சத்யாகிரகனா என்ன, வைக்கம் மூமெண்ட்னா என்ன, அது நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அந்த அதுக்கப்புறமேட்டுக்கு வந்தது. ஆக்சுவலாக இந்த டைம் லைன்னா என்ன, இது ரிலேட்டட் இந்தியன் ஃப்ரீடம் மூமெண்ட்டில் இது என்ன ரோல் ப்ளே பண்ணுச்சு, இது இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ்லாம் யார், இது மட்டும் படிச்சிங்கன்னா போதும். இப்போ ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான். மேபி டிஎன்பிசி படிக்கிறவங்க இதுக்கு மேபி 100th இயர்ன்றதுனால மெயின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கேட்பாங்க. ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள். ஏன்னா இப்போ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ் மாதிரி பார்க்க வேண்டாம். இந்த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு எப்படி என்ன இம்பார்ட்டண்ட்டாக அந்த மாதிரி பார்க்கணும். ஸோ பேஜ் நம்பர் 8 எடிட்டோரியல் பார்த்தீங்கன்னா, தி லாங் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ரோட் டு அசிஸ்டட் டையிங். ஸோ இந்த பேசிவ் எத்தனேசியா இது ஏன் இங்கே இந்த ஆர்டிக்கல் வந்திருக்குன்னா, நவம்பர் 29 வந்து 2004 இன்ட்ரடியூசிங் டெர்மினலி இல் அடல்ட்ஸ் த எண்ட் ஆஃப் லைஃப் பில் 2024-25
பிரிட்டிஷ் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ யூ கேன் ஸ்கிப் ரைட் அவே. தென் சேம் அதில் வைக்கம் 2 states 2 leaders அண்ட் டேல் ஆஃப் ரிஃபார்ம். ஸோ சேம் இதே தான். அது என்னென்னா வைக்கம் பற்றி சொல்லியிருக்காங்க 100th இயர். அடுத்து பிஆர் அம்பேத்கர் அண்ட் அவங்களுடைய ரிஃபார்ம்ஸ், அதர் டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட்ஸ் எல்லாம் இந்தியாவில் வேற எங்கெல்லாம் நடந்திருக்கு அது மாதிரி பார்த்துங்க. அதர்வைஸ் வேற ஒன்றும் இல்லை இதில் ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. அடுத்து பார்லிமெண்ட் மஸ்ட் ரிமைன் ஃபோரம் ஃபார் ஏரிங் வியூஸ் ஆஃப் ஆல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்லிமெண்ட்டை நிறைய இப்போது கியாஸ் அர்ஜென்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி இது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. ஸோ யூ கேன் ரைட் அவே ஸ்கிப். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 9 சீஃப் ஜஸ்டிஸ் நீட் லாங்கர் டென்யூர்ஸ். ஸோ இது ஏன் லாங்கர் டென்யூர்ஸ்லாம் கேட்குறாங்கன்னா, இப்போ 6 months இருக்காங்க, அவங்களால எதுவும் ரிஃபார்ம் பண்ண முடியாது. மினிமம் ஒரு 2 years 3 years இருந்தால் தான் அவங்களால ஏதாச்சும் குவாலிட்டேட்டிவில் ஏதாச்சும் பண்ண முடியுன்றது மாதிரி இந்த ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட்டு பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க, இதுக்கு முன்னாடிலாம் எந்த ஜஸ்டிஸ்லாம் இருந்தாங்க ரொம்ப டென்யூர்ஸ், அவங்க இல்லைன்னா இம்பார்ட்டண்ட்டாக எது பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்கள் வந்து மெயின்ஸுக்கு கோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் அந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் வைஸ் எடுத்து வச்சுங்க. அதர்வைஸ் இவ்வளோ தான். மெயின்ஸ்க்கு ஏதாச்சும் நீங்கள் ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இம்பார்ட்டன்ட் ஜட்ஜஸ் பேர் கொடுத்துருக்காங்க, அவங்க நீங்கள் லாங்கர் டென்யூரில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 10 இதில் வந்து இந்தியா டஸ் நாட் என்டோர்ஸ் ஹசீனா ஸ்டேட்மெண்ட்ஸ் மிஸ்ரி. ஸோ நேற்று அதுக்கு முன்னாடி நியூஸ் பார்த்து இருந்தது ஆக்சுவலாக ப்ரீவியஸ் டேஸ் நியூஸ் பேப்பரில். ஸோ ஃபாரின் செக்ரட்டரி வந்து பங்களாதேஷ் போயிருக்கார். ஸோ அதனுடைய கண்டினியூஷன் தான் அது. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஹசீனா ஸ்டேட்மெண்ட் ப்ரீவியஸ் பிரைம் மினிஸ்டரோட பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாங்க, அதோட ஸ்டேட்மெண்ட் வந்து இந்தியா என்டோர்ஸ் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தேரால் அவங்க கிட்டேருந்து ஒதுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி லைட் டச் ரெகுலேஷன் வில் ஹெல்ப் இன்னோவேஷன் ஆஃபிஷியல். ஸோ இதில் என்னென்ன இன்னோவேஷன்ஸு ரெகுலேஷன் ஒரு GS2 உங்களுக்கு கேட்குறது இருக்குது, ரெகுலேட்டரி பாடிஸ் அந்த மாதிரி. ஸோ இதில் என்ன சொல்லுவாங்க, ஓவர் ரெகுலேஷன் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டாக இருக்கும் லாஸ் எல்லாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படின்னு தான் இன்னோவேஷனுக்கு வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆங்கிளில் இந்த ஆர்டிக்கிளை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. தென் will go to any extent possible to eradicate manual scavenging, சுப்ரீம் கோர்ட். ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ப்ரீவியஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்க்கு அகேன்ஸ்டாக, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு. அடுத்து கவர்மெண்ட்டு என்னென்ன ஆக்ட் எனாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தி ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அஸ் மேனுவல் ஸ்கேவெஞ்சஸ் அண்ட் தி ரீஹாபிலிட்டேஷன் ஆக்ட் 2013. இது வந்து கவர்மெண்ட் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதில். பட் இருந்தாலும் நீங்கள் நெட்லேயும் சர்ச் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்காது, GS1 கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொசைட்டி அதில். அதர்வைஸ் இந்த இதில் வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது ரோஹிங்கியா அமிட் கிராக்டவுன் பை போலீஸ் UN டீம் விசிட் ஜம்மு அண்ட் ரோஹிங்கியா ஸ்லம்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த ரோஹிங்கியா இஷ்யூ போயிட்டு இருக்கு. ரோஹிங்கியாங்கன்னா யார், எங்கேருந்து வந்தாங்க, அந்த மாதிரி இப்போ இந்தியன் மியான்மர்லேருந்து என்னென்ன இது அப்படின்னு கொஞ்சம் பார்த்துங்க, மியான்மர்லேருந்து என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. ஸோ தென் பேஜ் நம்பர் 11 ஆக்சுவலாக அது நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அகேன்ஸ்ட் VP, அது ஏற்கனவே பார்த்து தான், அது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது படிக்க தேவையில்லை. அமிட் தென் ரயில்வேஸ் அமித் தின் லோக்சபா கிளியர்ஸ் ரயில்வேஸ் பில் டு என்ஹான்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் போர்டு. ஸோ போர்டு மெம்பர்ஸ் அவங்க இது வந்து GS பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்றும் இம்பார்ட்டண்ட் இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 12 ரீசன்ட் கில்லிங்ஸ் இன் பஸ்தர் ரைஸ் கன்சர்ன் அமிட் செக்யூரிட்டி கேங்ஸ். ஸோ சேம் இந்த நக்சல் மூமெண்ட்டு மாவோயிஸ்ட் மூமெண்ட்டு இந்தியாவில் இருக்குது. ஸோ அது வந்து ஏற்கனவே பார்த்துருந்தோம் ஆக்சுவலாக நம்ம
ஏற்கனவே நியூஸ் பேப்பர்லேயே வந்தது. அது ஒரு காம்ப்ரிஹென்சிவாக நீங்கள் அதை பற்றி கவர் பண்ணியிருந்தீங்கன்னா, இதில் வந்து கொஞ்சம் ஹைலைட் மட்டும் ஃபேக்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுங்க ஆக்சுவலாக. அதர்வைஸ் ஒரு 10 மார்க்கில் கேட்கறதுக்கு இல்லை 15 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது செக்யூரிட்டியில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா ரிப்போர்ட்டட் ஆஃப் மலேரியா கேசஸ் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா இன் 2023. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கன்சர்ன் ஆக்சுவலாக ஹெல்த். ஸோ டபிள்யூஹெச்ஓன்னு சொல்லியிருக்கேன். டபிள்யூஹெச்ஓனா என்ன, அதனுடைய மேண்டேட் என்ன, அதெல்லாம் யார் மெம்பர்ஸு, அவங்களுடைய ஃபண்டிங்லாம் எப்படி, இதெல்லாம் ஃபிலிம்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போலாம் என்னென்னா கேட்குறாங்க. அதே மாதிரி இது டபிள்யூஹெச்ஓ லேட்டஸ்ட் ரிப்போர்ட் வேர்ல்டு மலேரியா ரிப்போர்ட், இது வந்து யார் வெளியிடுறாங்க அப்படின்னு கேட்குறது சிம்பிளாக கேட்டு போகலாம் ஃபிலிம்ஸில். ஸோ அது வந்து டபிள்யூஹெச்ஓ. ஸோ இதில் சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க. இந்தியாவில் மலேரியா இது வந்து நமக்கு ஹெல்த்தில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது மெயின்ஸில், இல்லாட்டி ஃபிலிம்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. Then Indian scientists develop a novel gene therapy to provide a one-time solution for hemophobia. ஸோ ஹேமோஃபோபியானா என்ன, இது கொஞ்சம் அப்படியே சும்மா ஒரு ஃபிலிம்ஸுக்கு மட்டும் படித்தா போதும். ஹீமோஃபோபியானா என்ன, அதனுடைய சொல்யூஷன் இது பண்ணியிருக்காங்க இப்போ சயின்டிஸ்ட். அதெல்லாம் என்ன அப்படின்ட்டு கொஞ்சம் நோட் எடுத்து வச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ கவர்னர் மல்ஹோத்ரா வாஸ் பெஸ்ட் பேட்டிங் ஸ்டான்ஸ் இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ புது ஆர்பிஐ கவர்னர் டேக்கன் சார்ஜ். ஸோ அவர் வந்து எப்படி அப்பாயின்ட் பண்ணுறாங்க, அவர் இதுவெல்லாம் எப்படி, குவாலிஃபிகேஷன்ஸ்னால் என்ன, இதுக்கு முன்னாடி இவர் எத்தனாவது ஆர்பிஐ கவர்னர், அதெல்லாம் கூட சில டைம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஏற்கனவே பார்த்தது நம்ம என்ன சொன்னது. ஸோ அதை எடுத்து வச்சிட்டிங்களா, நோட்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதர்வைஸ் யூ டேக் சம் நோட்ஸ் அகேன்ஸ்ட் திஸ் டாபிக். தென் சிசிஐ மே டேக்கிள் ஸ்டாஃப் போச்சிங் பை பிக் டெக். ஸோ இதில் என்னென்னா, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அது மட்டும் என்னென்னு பார்த்தா போதும். அதனுடைய மேண்டேட் என்ன, அதை எப்போ வந்து எனாக்ட் பண்ணாங்க, அது என்ன இன்ஸ்டியூஷனு, ஸ்டாச்சுவரி இன்ஸ்டியூஷனா இல்லை எக்ஸிக்யூட்டிவ் இன்ஸ்டியூஷனா, இந்த மாதிரி அந்த சிசிஇ பற்றி ஃபிலிம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி நீ மெயின்ஸ் எழுதும் போது ரெகுலேஷனுக்கு அதை எடுத்து எழுதிங்கன்னா போதும். தென் இந்த வேர்ல்டு நியூஸில் பார்த்தீங்கன்னா, உக்ரைன் கிரைசிஸ் பிக்கர் ப்ரியாரிட்டி தென் வெஸ்ட் ஏஷியா சேஸ் ட்ரம்ப் அப்படின்றாங்க. ஸோ உக்ரைன் கிரைசிஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தென் வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்ன்ட்டு பிரசிடென்ட் எலெக்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஸோ ரிலேட்டட் நியூஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் கேதர் பண்ணி வச்சுக்கலாம். அதர்வைஸ் அவ்வளோதான். இன்றைக்கி நியூஸில் இது மட்டும்தான், ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை. அதே மாதிரி நீங்கள் பிஐபிலையும் கவர் பண்ணுங்கள். தேங்க்யூ.